பொறியியல் மாணவர் சேர்க்கை முதல் சுற்று கலந்தாய்வில் 6000 மாணவர்கள் தங்களுக்கான ஒதுக்கீட்டை ஏற்கவில்லை என மாணவர் சேர்க்கை குழு தெரிவித்துள்ளது. பொறியியல் மாணவர் சேர்க்கையில் பொதுப்பிரிவு மற்றும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான சிறப்பு பிரிவு முதல் சுற்று கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. இதற்கு 36,731 மாணவர்களுக்கு கல்லூரிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. அவர்களில் 6179 மாணவர்கள் தங்களுக்கான ஒதுக்கீட்டை ஏற்கவில்லை என தெரிகிறது. எனவே அடுத்த சுற்றில் அவர்கள் பங்கேற்பார்கள் என்று மாணவர் சேர்க்கை குழு தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக 30,552 மாணவர்களுக்கு மட்டுமே இறுதியாக கல்லூரிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இவர்கள் 23ஆம் தேதிக்குள் சம்பந்தப்பட்ட கல்லூரிகளில் சேர்வதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த மு.க. முத்துவின் உடல் சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மூத்த மகனும் நடிகரும் பாடகருமான மு.க. முத்து உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார். கோபாலபுரம் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அவருடைய உடலுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் பிரபலங்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அவருடைய உடல் பெசன்ட் நகர் மின் மயானத்திற்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. அங்கு குடும்ப வழக்கப்படி இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு மு.க. முத்துவின் உடல் தகனம் செய்யப்பட்டது. மு.க. முத்துவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின், மு.க. அழகிரி உள்ளிட்ட குடும்பத்தினர் பிரியா விடை கொடுத்தனர். இந்தியா உற்பத்தியில் தன்னிறைவு பெறும் வரை வேலைவாய்ப்பு மற்றும் இந்தியாவில் தயாரிப்போம் என்ற பேச்சுகள் வெற்று பேச்சுகளாகவே இருக்கும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவில் தயாரிக்கப்படும் 80% தொலைக்காட்சி பெட்டிகளுக்கான உதிரி பாகங்கள் சீனாவிலிருந்து வரும் நிலையில் இந்தியாவில் தயாரிப்போம் என்ற பெயரில் அசெம்பிளி மட்டுமே செய்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார். சிறு தொழில் முனைவோர் உற்பத்தி செய்ய விரும்பினாலும் அதற்கான எந்த கொள்கையும் இல்லை, ஆதரவும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா உற்பத்தியில் தன்னிறைவு பெறும் வரை வேலைவாய்ப்பு, இந்தியாவில் தயாரிப்போம் போன்ற பேச்சுகள் வெற்று பேச்சுகளாகவே இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ள அவர், அசெம்பிளி செயல்முறையை தாண்டி உண்மையான உற்பத்தி சக்தியாக இந்தியா மாறுவதற்கும் சீனாவுடன் சமமாக போட்டியிடுவதற்கும் கள அளவிலான மாற்றங்கள் தேவை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மதுரையில் வரதட்சணை கேட்டு மனைவியை அடித்து கொடுமைப்படுத்தியதாக அளித்த புகாரில் காவலர் பூபாலனை போலீசார் கைது செய்தனர். தனது கணவர் மற்றும் குடும்பத்தினர் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக பெண் அளித்த புகாரின் கீழ் காவலர் பூபாலன் மற்றும் அவரது பெற்றோர் மற்றும் தங்கை மீது காவல்துறையினர் வரதட்சணை கொடுமை பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். காவலர் பூபாலன் மற்றும் அவரது தந்தையும் இன்ஸ்பெக்டருமான செந்தில் குமரனை பணியிடை நீக்கம் செய்து மதுரை சரக டிஐஜி அபினவ் குமார் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் காவலர் பூபாலனை போலீசார் கைது செய்தனர். மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபரின் புகைப்படம் வெளியாகி உள்ளது. இச்சம்பவத்தில் தலைமறைவாக உள்ள அந்த நபரை தனிப்படை அமைத்து போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதனிடையே சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து அதிமுகவினர் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அதிமுகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. தன் மீது காவல்துறை தெரிவித்த அனைத்து குற்றச்சாட்டுகளும் தவறானவை எனவும், தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் மனித உரிமை ஆணையம் முதலமைச்சர் தலையிட்டு விசாரிக்க வேண்டும் என மயிலாடுதுறை மதுவிலக்கு அமலாக்கத்துறை டிஎஸ்பி சுந்தரேசன் தெரிவித்துள்ளார். சிறப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க இதுவரைக்கும் நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் என்னால் உயர் அதிகாரிகளால் பழிவாங்கப்பட்டது. 2005 2010 சத்தியமா சொல்றேன் சார், அந்த மாதிரி ஒரு இது நிகழ்வு என்னை புனையப்பட்டது. அதெல்லாம் என் மேல சாணி பூசணும்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாகலாம் மாட்டேன் சார். ஐ எம் நாட் எ கவர்ட் ஆஃபீஸர். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என்ன வேணா செய்யுங்க. ஆனா இன்னைக்கும் சொல்றேன், ஆனரபிள் சிஎம் அவர்கள் இதுவரைக்கும் இதுல ஏன் தலையிடலன்னு எனக்கு தெரியல. ஒருத்தர் இறந்து போன பிறகு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் விசாரிக்கிறது, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் விசாரிக்கிறதுலாம் கூடாதுங்க சார். அவங்களே வரணும் சார். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், மென்டல் அகனியில் இருக்கேன் சார், ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் சார். போலீஸால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், உயர் அதிகாரியால் பாதிக்கப்பட்டிருக்கேன், பகிரங்கமாக குற்றச்சாட்டு சாட்டுறேன் சார்.
இவங்கெல்லாம் வந்து தயவு செய்து எனக்கு காப்பாற்றணும் சார். என்னுடைய உயிருக்கு த்ரெட் இருக்குங்க சார். எனக்கு போதுமான பாதுகாப்பு கொடுக்கணுங்க சார். எனக்கு எதனா ஆச்சுன்னா அந்த உயர் அதிகாரிகள் தான் சார் பதில் சொல்லி ஆகணும். இந்த டிபார்ட்மெண்ட் பதில் சொல்லி ஆகணும் சார். அரசாங்கம் பதில் சொல்லி ஆகணும் சார். மடப்புரம் காவலாளி அஜித் குமாரை தனியாருக்கு சொந்தமான இடத்திற்கு அழைத்து சென்று மரத்தில் கட்டி தொங்கவிட்டு தனிப்படை காவலர்கள் தாக்கியது சிபிஐ விசாரணையில் தெரியவந்துள்ளது. அஜித் குமார் கொலை வழக்கு சம்பந்தமாக சிபிஐ அதிகாரிகள் ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார், தனிப்படை காவலர்களின் ஓட்டுநர் ராமச்சந்திரன் ஆகிய இருவரிடம் விசாரணை நடைபெற்றது. இந்த நிலையில் அஜித் குமாரை எங்கெல்லாம் அழைத்து சென்று அடித்தார்கள் என சிபிஐ விசாரணை மேற்கொண்ட போது மதுரை ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையில் உள்ள தட்டான்குளம் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் வைத்து அஜித் குமாரை மரத்தில் கட்டி தொங்கவிட்டு தாக்கியதை சிபிஐ அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். இதனையடுத்து யாருக்கு சொந்தமான இடம், வேறு என்ன அங்கு நடந்தது என்கிற அடிப்படையில் சிபிஐ விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரளாவின் திருச்சூர் குருவாயூர் கிருஷ்ணன் கோவிலில் பக்தர்களிடம் நடத்தப்படும் மோசடி குறித்து விழிப்புணர்வு வீடியோவை கோவில் நிர்வாகம் வெளியிட்டது. தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்வதாக வாட்ஸ்அப்பில் வந்த தகவலை நம்பி பணம் செலுத்தி ஏமாந்த பக்தர் ஒருவர் சமீபத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து தரிசனம் ஏற்பாடு செய்யவோ காணிக்கைகளுக்கு பணம் வசூலிக்கவோ எந்த தனியார் நிறுவனத்தையும் தேவஸ்தானம் அங்கீகரிக்கவில்லை என தேவஸ்தான தலைவர் VK விஜயன் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் கனமழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அஜ்மீரில் உள்ள ஏரியில் நீர்மட்டம் உயர்ந்து தண்ணீர் வெளியேறி குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்தது. அனாசாகர் சௌபதி என்ற இடம் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. அது குறித்த ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் பும்ரா விளையாடாவிட்டால் இளம் வீரர் ஹர்ஷ்தீப் சிங்கிற்கு இந்திய அணி வாய்ப்பளிக்க வேண்டும் என இந்திய முன்னாள் கேப்டன் ரஹானே வலியுறுத்தியுள்ளார். இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் தொடங்குவதற்கு முன்னரே இந்திய வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா 3 போட்டிகள் மட்டுமே விளையாடுவார் என தெரிவிக்கப்பட்டது. இப்படி இருக்க அடுத்த போட்டியில் பும்ரா விளையாடுவாரா மாட்டாரா என கேள்வி எழுந்துள்ள நிலையில் ஒருவேளை பும்ரா விளையாடாவிட்டால் பந்தை 2 பக்கமும் ஸ்விங் செய்யும் ஹர்ஷ்தீப் சிங்கிற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என இந்திய டெஸ்ட் அணியின் முன்னாள் கேப்டன் அஜிங்கிய ரஹானே குரல் கொடுத்துள்ளார். மேலும் குல்தீப் யாதவை நிச்சயம் அணியில் விளையாட வைக்க வேண்டும் எனவும் நிச்சயம் விக்கெட் எடுக்கும் பவுலர்கள் இந்திய அணிக்கு தேவைப்படுவதாகவும் ரஹானே குறிப்பிட்டுள்ளார்.